Welcome to Ramasamy Sanskrit course. Saral Sanskrit Shikshak பிரவேஷா பாரதிய வித்யா பவன் சிலபஸில் 8வது பாடம் செகண்ட் பேப்பரில் 8வது பாடம் பார்க்குறோம். இப்போது சீதா சுயம்வர சீதாவின் சுயம்வரம். ஜனக உவாஜ் ஜனகர் உரைத்தார், ஹே முனி பங்கவே, ஓ முனி சேஷ்டரே, அதாவது முனிவர்களில் சேர்ந்தவரே, அத்ராஸ்திரி தனுக சங்கரஸ்ய, இங்கு சங்கரனின் தெய்வீக வில் விளங்குகிறது. ஜனக உவாச்ச உவாச்ச ஹே முனி பங்கவ அத்ராஸ்ரீ தனு சங்கரஸ்ய. ஜனகர் உரைத்தார், ஓ முனிசேஷ்டரே, அதாவது முனிவரும் சேர்ந்தவரே, இங்கு சங்கரனின் தெய்வீக வில் விளங்குகிறது. क्षेत्र कृषतः में लंगला लाडू दैका सुधा अस्ति. क्षेत्र कृषतः யாக வயலில் விழும்போது லங்கலாடு தைக்கா சுதா அஸ்தி, என் உருவாரிலிருந்து, அதாவது உருவக்கலப்பிலிருந்து தோன்றிய ஒரு மகள். கிரேத்தே கிருஷத்தக மே லங்கலாடு தைக்கா கலாடுந்தி தைகா சுதா அஸ்தி, யாக வயலில் விழும்போது என் உருவாரிலிருந்து, அதாவது உழும் கலப்பிலிருந்து தோன்றிய ஒரு மகள். சேத்திரம் சோதித்வா சா லப்தா அதக சா சீதா இது நாம்னா விஷுத்தக. க்ஷேத்திர சோதித்வா சா லப்தா, யாக வயல் விழும்போது அவள் கிடைத்தாள். சா சீதா இது நாம்னா விஷுதா, அதனால் அவள் சீதா என்று பெயரால் புகழ் பெற்றாள். க்ஷேத்திர சோதித்வா சா லப்தா அதக சா சீதா இது நாம்னா விஷுதா, யாக வயல் ஊழப்பட்டதில் அவள் கிடைத்தாள், அதனால் அவள் சீதா என்று பெயரால் புகழ் பெற்றாள். சா இதானி ஸ்வயம்வர யோக்கிய சச்சதி. இதானி அவள் இப்போது ஸ்வயம்வர யோக்கியதா சச்சதா, சுயம்வரத்துக்கு உரியதாக நற்குண சிறப்புகளுடன் விளங்குகிறாள். சா இதானி ஸ்வயம்வர யோக்கியதா சச்சதா, இப்போது அவள் சுயம்வரத்துக்கு உரியவளாய் நற்குண சிறப்புடன் விளங்குகிறாள். வர்தமானாம் தா சீதா சர்வ பூபதயः அத்ராஸ்தி வரியும் இச்சந்தி. இப்போது சீதை சுமப்பதற்கு உரியவளாக விளங்கிய அரசர்கள் அனைவரும் இங்கு வந்து அவளை திருமணம் செய்ய விரும்பினர். வரியாதுமிச்சாமி தேஷாம் கன்யா நா ததாமி, அவர்களில் அனைவரும் மணக்க விரும்பினாலும் மகளை நான் கொடுக்க மாட்டேன். யதோ ஹி ஏஷா பராக்கிரம வாசிதய மயிவே கேனாபி வரமிந்து யோகியாஸ்தி, ஏனெனில் மிகுந்த வீரத்தால் மட்டுமே அவளை வெல்ல தகுதியானவர் மணக்க முடியும். வதாமி விச்சியாமி தேசா கன்யா நா ததாமி, யதோ ஹி ஏஷ பராக்கிரம சாதிகனே நை கேனாபி வரவிந்து யோகியஸ்தி, அவர்கள் அனைவரும் மணக்க விரும்பினாலும் மகளை நான் கொடுக்க மாட்டேன், ஏனெனில் மிகுந்த வீரத்தால் மட்டுமே அவளை வெல்ல தகுதியானவர் மணக்க முடியும். தேஷாம் நரபதியாம் புரஸ்தாத், ஆசை கொண்ட மனிதர்கள் முன்னிலையில், மம சைவ தனு உபஸ்யதீதம், நான் சிவதனுசை வில்லை வெளிப்படுத்தினேன். தேஷாம் நரபதியாம் புரஸ்தாத் மம சிவம் தனுசுக
உபஸ்தாபீதம். ஆசை கொண்ட மனிதர்கள் முன்னிலையில் நான் சிவதனுசை அதாவது வில்லை வெளிப்படுத்தினேன். எல்லாம் நோட் பண்ணிங்க. தஸ்ய கிரகணே தோழனே அபி வாதே. அதனை பிடிக்க முயன்ற அந்த அரசர்கள் தஸ்ய கிரகணே தோல்னே அபிவாதே நிற்பக. அதனை பிடிக்க முயன்றும் அந்த அரசர்கள் அசமர்த்தாக பபூவு வல்லமையற்றவர்களாக ஆகிவிட்டனர். தஸ்ய கிரகணே தோல்னே அபிவாதே நிற்பக அசமர்த்தக பபூவு. அதனை பிடிக்க முயன்றும் அந்த அரசர்கள் வல்லமையற்றவர்கள் ஆகிவிட்டனர். ததே தத் பரமபாஸ்வரம் தனு. அப்படியே அந்த பரம பிரகாசமான வில்லை தனுக பிரகாசமான வில்லை தாசரதே ராமாபி தர்சயிஷ்யாமி. தசரனுக்கும் ராமனுக்கும் தரிசனம் செய்விப்பேன். ததேதத் பரமபாஸ்வரம் தனுக தாசரதே ராமமபி தரிசயிஷ்யாமி. அப்படியே அந்த பரம பிரகாசமான வில்லை தசரனுக்கும் ராமருக்கும் தரிசனம் செய்விப்பேன். எதே ராம் அசிமன் ஜெயபுரோபசன் குறியதக. எப்போது ராமன் வில்லை தூக்குகிறானோ தாகி அகம் தஸ்மை சீதாக பிரயுக்ஷ்யாமி. அப்போது நான் அவனுக்கு சீதையை அளிப்பேன். யதி ராம் அசிமன் ஜாரோபன் குரியத்த தாகி அகம் தஸ்மை சீதா பிரவிஷ்யாமி. எப்போது ராமன் வில்லை தூக்குகிறானோ அப்போது நான் அவனுக்கு சீதையை அளிப்பேன். ததக கணகேன் சாமா திஷ்டக சச்சிவக. அதன்பின் ஜனகரின் ஆணையின்படி பிரயாசேன் தத்ர தனுக ஆனுகாயந்து யாமாந்து. அந்த வில்லை முயற்சியுடன் அங்கே கொண்டு வந்தனர். ததக ஜனக சபாவிஷ்டக சச்சிவக பிரசானே தத்ர தனுக ஆன்ய மாசுக. அதன் பின் ஜனகனின் ஆணையின்படி அந்த வில்லை முயற்சியுடன் அங்கே கொண்டு வந்தனர். கஷ்டப்பட்டு கொண்டு வந்தனர் முயற்சியுடன். மகர்ஷிய வசனாத் தத தனு தஷ்டா ராமக அபிரிவீத். மந்திரியின் வாக்கினால் அந்த வில்லை நிலைநிறுத்தி ராமன் கூறினான். இதம் திவ்யம் தனுக பணிமா சேஷ்புஷாமி.
இந்த தெய்வீக வில்லை என் கையால் தொட்டேன். மகர்ஷிக பஜவா வச்சனாத் மகர்ஷிக வச்சனாத் தத தனுக துஷ்டக ராமக அபிரதிக இதம் திவ்ய தனுக பனீனா சம்ஸ்பிருஷாமி. மகரிஷிகள் வாக்கினால் அந்த வில்லை நிலைநிறுத்தி ராமன் கூறினான், இந்த தெய்வீக வில்லை என் கைகளால் தொட்டேன். ஏதஸ்ய தோல்னே புராணே அபி ச பலவான் பவிஷ்யாமி. இதனை உயர்த்துவதிலும் நிறைவேற்றுவதிலும் நான் முயற்சியுடன் இருப்பேன். ஏதத் தோல்னே பூரணே அபி ச யத்னவான் பவிஷ்யாமி. இதனை உயர்த்துவதிலும் நிறைவேற்றுவதிலும் நான் முயற்சியுடன் இருப்பேன். ஏகம் உகத்வா ராமக. இவ்வாறு கூறி ராமன் சாபகே மத்தியே ஜகர லீலாய புருஷியா மாச ச. வில்லை நடுவில் எளிதாகவே பிடித்து அதை நிறைவேற்றினான். ஏகம் உகத்வா ராமக சாபக மத்தியே ஜகர லீலாய பூரயாமாஸ் ச. இவ்வாறு கூறி ராமன் வில்லை நடுவில் எளிதாக பிடித்து அதை நிறைவேற்றினான். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஏதஸ்ய தோல்னே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.